ஹாய், இன்றைக்கி ஒரு 3 பொருளை வச்சு பெயின் ரிலீஃப் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆயில் மாதிரி இருக்கும். ஆயில்னு சொல்லிக்கலாம், இல்லை தைலம் கூட சொல்லிக்கலாம். 3 பொருள் அது என்னென்னா பச்சை கற்பூரம், தைமால், அதாவது தைமால், மென்தால். பச்சை கற்பூரம், தைமால், மென்தால் வந்துட்டு ஓம உப்பு, புதினா உப்பு சம அளவில் எடுத்துக்கணும். கண்ணாடி ஜாரில் தான் இதை நம்ம செய்யணும். பிளாஸ்டிக்லேயோ இல்லை அலுமினியம், அயன் இதெல்லாம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக கிளாஸாக தான் இருக்கணும். சம அளவில் அதை சேர்த்துக்கின்னு ஷேக் பண்ணிகிட்டே இருந்தால் ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும். அப்புறம் கையில் நம்ம தேய்க்கும் போது கையெல்லாம் வெள்ளையாகும். ஆனால் பெயினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பெயின் ரிலீஃபராக இருக்கும். இது என்னென்னா எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை 3 நான் காமிக்கிறேன். இது தைமால், இங்கிலீஷில் தைமால் கிறிஸ்டல்ஸ், தமிழில் ஓம உப்பு. இதை நான் சேர்த்துக்கிறேன். இது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது ஒரு கண்ணாடி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பச்சை கற்பூரம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது புதினா உப்பு, மென்தால் கிறிஸ்டல்ஸ். இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இது கூட நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதை 3யும் நான் ஒரு கண்ணாடி ஜாடியில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம ஷேக் பண்ணோன்னா ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதை நான் ஷேக் பண்ணிவிட்டு ஆயில் கன்சிஸ்டன்சி வந்துட்டு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆயிலியாக இருக்கா, கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம். ஸோ இது மொத்தமாக நல்லா கரைஞ்சிட்டு பிறகு இது ரெடி டு யூஸ். இது அப்படியே டைரெக்டாக நம்ம கையில் எடுத்து எங்கே வலி இருக்கோ அங்கே நம்மள தேய்க்கலாம். ரொம்ப மசாஜ் பண்ண தேவையில்ல, லைட்டாக தேய்ச்சாவே போதும். நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும், நல்ல வலி கேட்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா லிக்விட் ஆகிடும். இது அப்பப்போ நீங்கள் செஞ்சு வச்சுட்டு தைலத்துக்கு பதிலாக நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற தைலத்துக்கு பதிலாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த கெமிக்கலும் கிடையாது, டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெயினுக்கு நல்ல ஒரு மருந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. எங்களோட யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.